நல்லா இருந்தது சார். தாராளமாக பார்க்கலாம் சார். ஃபேமிலியோட வீக்கெண்ட் பார்க்கலாம். ஒன்ஸ் வந்து நம்ம பார்த்தோன்னா தான் தெரியும். எல்லாருமே நம்ம கேட்டுட்டு நம்ம சொல்கிறத விட வந்து எல்லோரும் பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். காமெடி எல்லாமே நல்லா இருக்குது சார். சூப்பராக இருக்குது. நம்ம தாராளமாக பார்க்கலாம். தாராளமாக பார்க்கலாம். அந்த ஃபேமிலியோட பார்க்கலாம். லேங்லாம் தெரியல, என்னோட பிரதர் தான் பண்ணிருக்காரு ஆக்டிங்க. நல்லா இருக்கு, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படத்தில் பெருசாக காமெடியாக இருக்குது. படம் ஃபுல்லாக த்ரோட்டாக காமெடியாக இருக்குது. ஃபேமிலியோட வந்தால் என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபுல்லாக ஜாலியாக சிரிச்சிட்டு போகலாம். படம் சூப்பராக இருக்குங்களே. படத்தை பற்றி எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அதாவது போர் அடிக்காத போல் இருக்குது. ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் அந்த படத்தை பார்த்துட்டு. காமெடி மொட்டராஜன் சார், அப்புறம் வந்து மாறன் சார் எல்லாமே வந்தாங்க. செம்ம சூப்பராக இருக்குது, அடிச்சுக்க முடியாது காமெடிலாம். இப்போ வர படத்திலோட இது ரொம்ப சூப்பர். புது ஹீரோயின் இப்போலாம் இல்லை, எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த கேரக்டர் எப்படி அழகாக பண்ணியிருக்காங்களோ. ஆக்டிங்கில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்கவுங்க கேரக்டர் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐயோ, குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் சொல்கிறேன் இல்லைங்களா. இது தாராளமாக வந்து பார்க்கலாம். இது காசு கொடுத்துட்டு இன்னொரு டிக்கெட் வாங்கி பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். படம் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. மொட்டை ராஜேந்திரன், பாலசரவணன் எல்லாம் நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க. ஹீரோயினி சூப்பராக அருமையாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின்லாம் ஏற்கனவே ஏதோ நடித்த பொண்ணு மாதிரி தான் இருக்குது. ஹீரோவும் சூப்பராக ஃபைட்லாம் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேருமே கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகிருக்கு. மொட்டை ராஜேந்திரன் இதில் வந்து பேயா வராரு. அவர் வர்ற சீன்லாம் நல்லா இருக்குது. அவருக்கு வந்து ஃப்ளாஷ்பேக்லாம் இருக்குது. அதில் அவருக்குன்னு ஒரு லவ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதான் காதலுக்காக உண்மையாக இருக்கணும். அதாவது இப்போ சில பேர் வந்து ஒரு பொண்ணு வந்து வேண்டான்னு சொல்லிட்டா திடீர்னு பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறது, ஆசிட் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணோட சித்தி வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இவளுக்கும் பிடிக்கும். அந்த லவ்வை சொல்ல நேரத்தில் இவ வேண்டாம் வெறுப்பில் லவ்வை ஏற்றுக்காமல் போயிடுவா. அப்போ வெயிட் பண்ணி பார்ப்பாங்க, இவன் ஏதாவது நம்மளுக்கு வந்து கெடுதல் பண்ணுறானா இல்லை சைலண்ட்டாக இருக்கானான்னு ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க ஹீரோவுக்கு. ஆனால் அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் தற்கொலை பண்ணிக்க போகும்போது தான் மொட்டை ராஜேந்திரன் வந்து காப்பாற்றுறாரு. ஆவியாக வந்து காதலெல்லாம் சேர்த்து வைக்கிறாரு. ஒரு நல்ல விஷயந்தான். காமெடியெலாம் நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இவங்க பாலசரவணன், மொட்டை ராஜேந்திரன் இவங்க நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க. நல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், படம் நல்லா பார்க்கலாம்ப்பா, நல்லா தான்ப்பா இருக்குது. பார்க்க தான் தெரியும் எல்லா படத்தை. காமெடி பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எல்லோரும் பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவி ப்ரோ. படத்தில் என்ன லவ்வை சேர்த்து வைக்கிறது தான் ஸ்டோரி. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஹீரோ கூட சேர்ந்து காமெடி சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எல்லா காமெடி ஜாம்பன் எல்லாருமே உள்ளே இருப்பாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கொடுத்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. லேகுன்னெலாம் சொல்ல முடியாது ப்ரோ. அது ஓகே, ஓவரால் நல்லாயிருக்கு, அப்படி தான் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். கொஞ்ச நாள் பொறு தலைவா படம் இப்போ தியேட்டருக்கு வந்திருக்காரு. இந்த காதல் வந்து நல்லா எல்லாரும் காதலிக்கிறாங்க. தோல்வி அடைஞ்சோன்னா தற்கொலைக்கு போகிறாங்க. ஒரு தற்கொலை என்பது காதலுக்கு தீர்வே கிடையாது. அதனால தான் வந்து ஒரு கவிதை கூட இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, சாவு தீர்மானிக்கு நீ வாழ்க்கை தீர்மானி சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கை தான் தீர்மானிக்குது. அதனால இளைஞர்களை பார்க்க வேண்டிய முக்கியமான படம் இது. அத்தனை இளைஞர்கள் இந்த படத்தை பெண்ணானதான், ஆனால் இளைஞர்கள் பார்க்க வேண்டிய படம். படத்தின் ஆக்டிங் ஆவரேஜ் தான். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு அளவுக்கு போயிருக்கு. ஒரு கோதண்டன் இருக்குது. கோதண்டனுக்கு அப்படி இல்லை, ஒரு ஒர்க் அவுட். ஆனால் ஆல்ரெடி சீரியல் நிறைய படிக்கிறாங்க. காமெடி ஓரளவுக்கு பரவாயில்ல, நார்மலாக தான். மியூசிக் பேக்ரவுண்ட்லாம் எல்லாமே அவரே சொல்ல முடியும். பட்ஜெட் லோ பட்ஜெட், குறைஞ்ச பட்ஜெட் கிடைக்கிற படம். பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு பட்ஜெட் படம். எல்லா ஆடிஷனும் குழந்தைங்களாம் அதை பார்க்க முடியாது. சின்ன +2 படிக்கிற பசங்களாம் அதை பார்க்க முடியாது. இந்த பாட்டில் வந்து டிராபேக்காக நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பாட்டு கருத்துக்களை வந்து வரிகள் நினைக்கிற பசங்க வந்து அந்த வரிகளை ஃபுல்லாக உள்வாங்கினாங்கல்ல, அது முடி மனசு. அது பாடல் வந்து முதல்ல ஒரு பாட்டு நடிக்கிறேன், அது மாதிரி ஒரு பாட்டு.
ஓவரால் படம் ஆவரேஜ் படம்.